சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -13 நிழல்கள் விழிப்பு. இருளை தழுவிய கொலை யாழியின் மறுபிறப்பு. உள்ளுக்குள் நிழல். சமநிலை மற்றும் ஒற்றுமை பற்றிய ஆழமான புரிதலை அடைந்த சிவராமன் மற்றும் அவரது நண்பர்களின் பாதுகாப்பின் கீழ் வரப்பட்டி கிராமம் செழித்து வளர்ந்தது. உண்மையான சமநிலையை எழுப்புவதற்கான அவர்களின் பயணம் அவர்களின் சக்திகளை மட்டுமல்ல, ஒளி மற்றும் இருள் பற்றிய அவர்களின் பார்வையையும் மாற்றியது. இருப்பினும், அமைதி ஆட்சி செய்தபோதும், ஒரு புதிய சவால் அடிவானத்தில் தோன்றியது. அது அவர்களின் உறுதியையும் அவர்களின் புரிதலின் சாரத்தையும் சோதிக்கும். ஒரு நாள், வரப்பட்டியில் ஒரு அந்நியன் வந்தான். அவன் ஒரு உயரமான, கம்பீரமான நபராக இருந்தான். அவன் பார்ப்பவர்களின் ஆன்மாக்களை பார்ப்பது போல் துளையிடும் கண்களை கொண்டிருந்தான். தன்னை அர்ஜுன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட அவர், உண்மை மற்றும் அறிவை தேடுபவர் என்று கூறிக்கொண்டார். அதன் புகழ்பெற்ற பாதுகாவலர்களின் கதைகளால் கிராமத்திற்கு ஈர்க்கப்பட்டார். சிவராமன் அர்ஜுனை வரவேற்றார். அந்நியனில் ஒரு வகையான உறவை உணர்ந்தார். இருப்பினும், நாட்கள் வாரங்களாக மாறியதால் நுட்பமான பதட்டங்கள் வெளிப்படத் தொடங்கின. அர்ஜுனின் இருப்பு கிராம மக்களிடையே மறைக்கப்பட்ட அச்சங்களையும் தீர்க்கப்படாத மோதல்களையும் தூண்டுவதாக தோன்றியது. அவர்கள் ஒரு காலத்தில் எதிர்கொண்ட கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிரொலிக்கும் வகையில் கிசுகிசுக்கப்பட்ட சந்தேகங்களும் பரவத் தொடங்கின. ஒரு மாலை, சிவராமனும் அவரது நண்பர்களும் இந்த இடையூறுகளைப் பற்றி விவாதிக்க கூடிவந்தபோது, ராதிகா பேசினார். அர்ஜுன் தோன்றுவதை விட அதிகமாக இருக்கலாம் என்று நான் அஞ்சுகிறேன். அவரது வருகை கிராமத்தில் பரவும் அமைதியின்மையுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போகிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மையை வெளிக்கொணரத் தீர்மானித்த சிவராமன், அர்ஜுனை நேரடியாக எதிர்கொள்ள முடிவு செய்தார். புனித தோப்புக்கு அருகில் தியானம் செய்யும் அந்நியரை கண்டார். அவரது வெளிப்பாடு அமைதியாக இருந்தாலும் அவரது கண்கள் விழிப்புடன் இருந்தன. அர்ஜுன், இங்கே உங்கள் இருப்பு என் மக்களிடையே அமைதியின்மையை தூண்டுகிறது என்பதை நான் உணர்கிறேன். வரப்பட்டியில் உங்கள் உண்மையான நோக்கம் என்ன? அர்ஜுன் சிரித்தார். அவரது கண்களில் ஏதோ இருண்ட பளபளப்பு. சிவராமன், நீங்கள் செய்யும் அதே சமநிலையை நான் தேடுகிறேன். ஆனால் சமநிலை என்பது நல்லிணக்கத்தை பற்றியது மட்டுமல்ல. அது நமக்குள் இருக்கும் நிழல்களை தழுவுவது பற்றியது. நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்றீர்கள் என்று உண்மையிலேயே சொல்ல முடியுமா? அவரது வார்த்தைகள் சிவராமனின் இதயத்தை தொட்டன. அர்ஜுன் அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் அவர்களுக்கு சவால் விடக்கூடும் என்பதை உணர்ந்தார். ஒளி மற்றும் இருளின் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்துகொள்கிறோம் என்று சிவராமன் பதிலளித்தார். ஆனால் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி முரண்பாட்டை விதைக்கவில்லை. அர்ஜுனின் புன்னகை விரிவடைந்தது. உனக்குள் இருக்கும் நிழல்கள், சிவராமன், முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை. நீ அவற்றை எதிர்கொள்ளும் வரை உண்மையான சமநிலையை புரிந்து கொண்டதாக நீ கூற முடியாது. அன்றிரவு, சிவராமன் அர்ஜுனனின் வார்த்தைகளை தியானித்தபோது அவனுக்கு ஒருவித அமைதியின்மை உணர்வு ஏற்பட்டது. அர்ஜுன் பேசிய நிழல் தான் இன்னும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை அவன் உணர்ந்தான். இந்த உள் இருளை எதிர்கொள்ளத் தீர்மானித்து, தன் சொந்த நிழல்களின் மூலத்தை தேடி தன் தியானத்தில் ஆழமாகச் சென்றான். தன் மனதின் ஆழத்தில் இருளில் மூழ்கியிருந்த தன்னை பற்றிய ஒரு காட்சியை சிவராமன் கண்டான். இந்த நிழல் சுயம் அவனது அச்சங்கள், சந்தேகங்கள் மற்றும் அடக்கப்பட்ட கோபத்தை உள்ளடக்கியது. மோதல் தீவிரமானது, விருப்பங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் போர். ஆனால் நிழல்களின் காவலர்களின் போதனைகளையும் அவர்கள் எழுப்ப முயன்ற உண்மையான சமநிலையையும் சிவராமன் நினைவில் வைத்திருந்தான். நீ என் ஒரு பகுதி, சிவராமன் தன் நிழல் சுயத்திடம் சொன்னான். நான் உன்னுடன் சண்டையிட மாட்டேன். அதற்கு பதிலாக, நான் உன்னை புரிந்துகொள்வேன். அவன் தன் நிழலை தழுவி, அதன் இருப்பையும் தனக்குள் அதன் இடத்தையும் ஒப்புக்கொண்டபோது, இருள் கரையத் தொடங்கியது. ஒளியும் நிழலும் ஒரு இணக்கமான சமநிலையில் இணைந்தன. சிவராமன் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஒற்றுமை உணர்வை உணர்ந்தார். தியானத்திலிருந்து வெளிவந்த சிவராமன் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார்.
அவர் தனது நண்பர்களை சேகரித்து தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். ஒன்றாக அர்ஜுனை எதிர்கொண்டு தங்கள் புதிய புரிதலை வெளிப்படுத்த முடிவு செய்தனர். மறுநாள் ஆர்வமுள்ள கிராமவாசிகளால் சூழப்பட்ட கிராம சதுக்கத்தில் அர்ஜுனை கண்டார்கள். சிவராமன் அமைதியான மற்றும் நம்பிக்கையான குரலில் முன்னேறினார். அர்ஜுன், நீங்கள் சொல்வது சரிதான். எங்களுக்குள் இருக்கும் நிழல்களை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது உண்மையான சமநிலை ஒளி மற்றும் இருள் இரண்டையும் அங்கீகரிப்பதன் மூலம் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்துகொள்கிறோம். அர்ஜுனின் கண்கள் சுருங்கின, ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. சிவராமன் தொடர்ந்தார், இந்த புரிதலில் எங்களுடன் சேர, நாம் அடைந்த நல்லிணக்கத்தில் பகிர்ந்து கொள்ள உங்களை வரவேற்கிறோம். ஒரு கணம் அர்ஜுன் மறுப்பது போல் தோன்றியது. ஆனால் பின்னர் நிச்சயமற்ற தன்மை அவரது முகத்தில் குறுக்கே சென்றது. மிகவும் நல்லது என்று அவர் கூறினார். நீங்கள் சொல்லும் இந்த சமநிலையை எனக்கு காட்டு. சிவராமனும் அவரது நண்பர்களும் அர்ஜுனை புனித தோப்புக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவர்கள் ஒன்றாக தியானம் செய்தனர். அவர்கள் தங்கள் அனுபவங்களையும் அச்சங்களையும் நம்பிக்கைகளையும் பகிர்ந்து கொண்டு தங்கள் ஒளியையும் இருளையும் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் அவ்வாறு செய்தவுடன் கிராமத்தை ஆட்டிப்படைத்த பதற்றம் நீங்கத் தொடங்கியது. ஒற்றுமை மற்றும் அமைதி உணர்வுடன் மாற்றப்பட்டது. அர்ஜுனும் மாறத் தொடங்கினார். அவரது கடினமான தோற்றம் மென்மையாகி அவர் தனது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தினார். இழப்பு மற்றும் கோபத்தால் நிறைந்த கடந்த காலத்தால் உந்தப்பட்ட தனது சொந்த உள் கொந்தளிப்பை சமநிலைப்படுத்த ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார். வரப்பட்டியில் அவர் தேடிக்கொண்டிருந்த புரிதலை கண்டார். அர்ஜுனின் ஏற்புடன் வரப்பட்டி கிராமம் வலுவடைந்தது. சமநிலை மற்றும் ஒற்றுமையின் போதனைகள் ஆழமடைந்து ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் அங்கீகரிப்பதன் மூலம் வளப்படுத்தப்பட்டன. சிவராமனும் அவரது நண்பர்களும் தங்கள் மக்களை தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாத்தனர். அவர்களின் மரபு இப்போது உண்மையான நல்லிணக்கத்திற்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு. அர்ஜுனும் மாறத் தொடங்கினான். அவனது கடினமான தோற்றம் மென்மையாகி அவன் தனது உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தினான். இழப்பு மற்றும் கோபத்தால் நிறைந்த கடந்த காலத்தால் உந்தப்பட்ட தனது சொந்த உள் கொந்தளிப்பை சமநிலைப்படுத்த ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தான். வரப்பட்டியில் அவன் தேடிக்கொண்டிருந்த புரிதலை கண்டான். அர்ஜுனின் ஏற்புடன் வரப்பட்டி கிராமம் வலுவடைந்தது. சமநிலை மற்றும் ஒற்றுமை பற்றிய போதனைகள் ஆழமடைந்து ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் அங்கீகரிப்பதன் மூலம் வளப்படுத்தப்பட்டன. சிவராமனும் அவரது நண்பர்களும் தங்கள் மக்களை தொடர்ந்து வழிநடத்தி பாதுகாத்தனர். அவர்களின் மரபு இப்போது உண்மையான நல்லிணக்கத்தின் பிரகாசமான எடுத்துக்காட்டு. வரப்பட்டி செழித்து வளர்ந்தது. அதன் மக்கள் ஒன்றுபட்டு மீள்தன்மையுடன் எப்போதும் விழிப்புடன் ஒளி மற்றும் இருளின் சவால்களுக்கு தயாராக இருந்தனர். அவர்களின் பயணத்தின் கதை மற்றும் உண்மையான சமநிலையின் விழிப்புணர்வு ஒரு காலத்தால் அழியாத புராண கதையாக மாறியது. எதிர்கால சந்ததியினர் தங்களுக்குள்ளும் தங்கள் உலகத்திலும் நல்லிணக்கத்தை தேட தூண்டியது. எனவே வரப்பட்டி கிராமம் நம்பிக்கை மற்றும் மீள்தன்மையின் கலங்கரை விளக்கமாக நின்றது. சமநிலையின் ஞானம், ஒற்றுமையின் நீடித்த சக்தி மற்றும் உள்ளிருக்கும் நிழல்களை புரிந்துகொள்வதன் மூலம் எப்போதும் ஒன்றுபட்டு வழிநடத்தப்பட்டது. அர்ஜுன் வந்து பல வருடங்கள் கடந்துவிட்டன. சிவராமன் மற்றும் அவரது நண்பர்களின் வழிகாட்டுதலின் கீழ் வரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. கிராமம் சமநிலை மற்றும் ஒற்றுமையின் புகலிடமாக மாறியது. ஒளி மற்றும் இருளின் போதனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புரிந்து கொள்ளப்பட்ட இடம். இருப்பினும் அமைதி மீண்டும் ஒரு பழைய எதிரியான அகஸ்னியால் அச்சுறுத்தப்பட்டது. கிராம மக்களுக்கு தெரியாமல் அகஸ்னி தனது நேரத்தை எதிர்பார்த்து பலத்தை திரட்டி பழிவாங்க திட்டமிட்டு கொண்டிருந்தாள். அவளுடைய துரோகம் ஒரு காலத்தில் சிவராமனின் குடும்பத்தை உடைத்திருந்தது. ஆனால் அவளுடைய வெறுப்பும் அதிகார தாகமும் நிழலில் வலுவடைந்தன. இப்போது ஒரு புதிய திட்டம் செயல்பாட்டில் இருந்ததால் சிவராமனும் அவரது நண்பர்களும் கட்டியெழுப்பிய அனைத்தையும் அழிக்க அவள் முயன்றாள். ஒரு இரவு வரப்பட்டியின் மீது ஒரு இருண்ட புயல் வீசியது.
காற்று அலறியது. வானம் அச்சுறுத்தும் சக்தியால் வெடித்தது. ஒரு குழப்பத்தை உணர்ந்த சிவராமன் ரவி, மீனா, கார்த்திக், அனிகா மற்றும் ராதிகா ஆகியோருடன் ஒரு சந்திப்பை அழைத்தார். ஏதோ தவறு என்று அவர் பதட்டமான குரலில் கூறினார். ஒரு தீய சக்தி நெருங்கி வருவதை நான் உணர்கிறேன். அவர்கள் நிலைமையை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது ஒரு கிராமவாசி கூட்ட மண்டபத்திற்குள் நுழைந்தாள். அவன் முகம் பயத்தால் வெளிரியது. கிராமத்தின் விளிம்பில் யாரோ இருக்கிறார் என்று அவர் தடுமாறினார். அவள் உன்னுடைய பழைய நண்பன் என்று கூறுகிறாள். சிவராமன். அது யாராக இருக்கலாம் என்பதை உணர்ந்து சிவராமனும் அவன் நண்பர்களும் கிராமத்தின் புறநகர் பகுதிக்கு விரைந்தனர். அங்கே புயல் நிறைந்த வானத்திற்கு எதிராக நிழல் போல அகாஸ்னி நின்றாள். அவள் கண்கள் தீய எண்ணங்களால் பிரகாசித்தன. ஒரு இருண்ட ஒளி அவளைச் சூழ்ந்தது. அகாஸ்னி, சிவராமன் சொன்னான். அவன் குரல் நிலையானது ஆனால் சோகத்தால் நிறைந்தது. உனக்கு என்ன வேண்டும்? அகாஸ்னியின் சிரிப்பு குளிர்ச்சியாகவும் கசப்பாகவும் இருந்தது. எப்போதும் என்னுடையது எனக்கு வேண்டும். சிவராமன். நீ என்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாய். என் சக்தி, என் எதிர்காலம். இப்போது நான் உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வேன். தன் கையை அசைத்து அகாஸ்னி நிழல்களிலிருந்து இருண்ட ஆவிகளை வரவழைத்தாள். கிராமத்தை நோக்கி திரளத் தொடங்கிய பயங்கரமான உயிரினங்கள். சிவராமனும் அவனது நண்பர்களும் உடனடியாக அதிரடியில் இறங்கி தங்கள் ஒருங்கிணைந்த சக்திகளை பயன்படுத்தி வரப்பட்டியை பாதுகாத்தனர். போர் கடுமையாகவும் இடைவிடாமலும் இருந்தது. அகஸ்னியின் இருண்ட மந்திரம் சக்தி வாய்ந்தது. பல வருட கோபத்தாலும் வெறுப்பாலும் தூண்டப்பட்டது. அவர்களின் வலிமையும் ஒற்றுமையும் இருந்தபோதிலும் சிவராமனும் அவனது நண்பர்களும் இருளின் அலையை தடுக்க போராடினர். சண்டை தீவிரமடைந்தபோது அகாஸ்னியை தோற்கடிக்க மிருகத்தனமான சக்தி மட்டும் போதாது என்பதை சிவராமன் உணர்ந்தார். அவளுடைய வெறுப்பின் வேரை அவர்கள் நிவர்த்தி செய்து அவளுடைய வேதனைப்பட்ட ஆன்மாவை சமநிலைப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அகஸ்னி, இதை நிறுத்து. குழப்பத்தின் மத்தியில் சிவராமன் கூப்பிட்டார். இந்த வெறுப்பால் நீ உன்னையே அழித்துக் கொள்கிறாய். மீட்பிற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அகஸ்னியின் கண்கள் ஒரு கணம் நிச்சயமற்ற தன்மையால் கலங்கின. ஆனால் அவள் கோபம் விரைவாக திரும்பியது. மீட்பா? நீ செய்த அனைத்திற்கும் பிறகு? ஒருபோதும் இல்லை. வாய்ப்பை உணர்ந்த ரவி முன்னேறினான். அகஸ்னி, நீ ஒரு காலத்தில் இந்த கிராமத்தின் ஒரு பகுதியாக இருந்தாய். எங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தாய். உன்னில் இன்னும் நல்லது இருக்கிறது. அதை கண்டுபிடிக்க நாங்கள் உனக்கு உதவுவோம். அகஸ்னி தயங்கினாள். அவளுக்குள் உணர்ச்சிகளின் புயல் பொங்கி எழுந்தது. இதை பார்த்த மீனா தனது குணப்படுத்தும் சக்திகளுடன் கை நீட்டி அவர்களுக்கு இடையே ஒரு ஒளி பாலத்தை உருவாக்கினாள். அகஸ்னி, உன் கோபத்தை விட்டுவிடு. நாம் கற்றுக்கொண்ட சமநிலையை தழுவு. இங்கே உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. ஒளி அவளை தொட்டதும் அகஸ்னி கத்தினாள். அவளைச் சுற்றியுள்ள இருள் நெளிந்து எதிர்த்தது. ஆனால் சிவராமனும் அவன் நண்பர்களும் தங்கள் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி ஒளி மற்றும் நிழலின் சக்திகளை இணைத்து அவளை ஒரு இணக்கமான சமநிலையில் சூழ்ந்தனர். படிப்படியாக இருள் விலகத் தொடங்கியது. அகஸ்னி சோர்வடைந்து உடைந்து முழங்காலில் விழுந்தாள். இருண்ட ஆவிகள் கலைந்து புயல் அமைதியடையத் தொடங்கியது. சிவராமன் அவளை எச்சரிக்கையுடன் அணுகி ஒரு கையை நீட்டினான். அகஸ்னி, இன்னும் தாமதமாகவில்லை. எங்களுடன் சேருங்கள். உன் வெறுப்பை விட்டுவிட்டு அமைதியை காணுங்கள். அகஸ்னியை நிமிர்ந்து பார்த்தபோது கண்ணீர் வழிந்தது. என்னால் முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அவள் கிசுகிசுத்தாள். அவளுடைய குரல் விரக்தியால் நிறைந்தது. உங்களால் முடியும். சிவராமன் மெதுவாகச் சொன்னான். நாங்கள் உங்களுக்கு உதவ இங்கே இருக்கிறோம். ஒன்றாக நாம் குணப்படுத்தி சமநிலையை மீட்டெடுக்க முடியும். நடுங்கும் கையுடன் அகஸ்னி சிவராமனின் கையை நீட்டி பிடித்தான். அவர்களின் கைகள் தொட்டவுடன் அவர்கள் இருவரின் வழியாகவும் ஒரு சக்தி அலை பாய்ந்தது. அவர்கள் தேடிய உண்மையான சமநிலையை குறிக்கும் ஒளி மற்றும் நிழலின் கலவை.
அடுத்த நாட்களில் அகஸ்னி வாரப்பட்டியில் தங்கி தனது கடந்த கால காயங்களிலிருந்து மெதுவாக குணமடைந்தார். சிவராமன் மற்றும் அவரது நண்பர்களின் ஆதரவுடன் சமநிலையின் உண்மையான அர்த்தத்தையும் ஒற்றுமையின் சக்தியையும் அவள் புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். ஆரம்பத்தில் எச்சரிக்கையாக இருந்த கிராமவாசிகள் அகஸ்னி உண்மையான வருத்தத்தையும் மாற்றத்திற்கான விருப்பத்தையும் காட்டியதால் படிப்படியாக அவளை ஏற்றுக்கொண்டனர். சிவராமனின் வழிகாட்டுதலின் கீழ் தனது அறிவையும் சக்திகளையும் நன்மைக்காக பயன்படுத்தி கிராமத்தின் நல்லிணக்கத்திற்கு பங்களிக்கத் தொடங்கினார். வரப்பட்டி தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. அதன் மக்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தனர். அகஸ்னியின் மீட்பின் கதை மன்னிப்பு, மீள்தன்மை மற்றும் சமநிலையின் நீடித்த வலிமை ஆகியவற்றில் ஒரு சக்திவாய்ந்த பாடமாக மாறியது. சிவராமனும் அவரது நண்பர்களும் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அறிந்திருந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொண்டனர். ஒன்றாக அவர்கள் தங்கள் கிராமத்தை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் ஒரு எதிரியை ஒரு கூட்டாளியாகவும் மாற்றினர். இருண்ட காலங்களில் கூட ஒற்றுமை மற்றும் சமநிலையின் ஒளி மேலோங்க முடியும் என்பதை நிரூபித்தனர். அதனால் வரப்பட்டி கிராமம் மீட்பின் சக்தி, ஒற்றுமையின் வலிமை மற்றும் சமநிலைக்கான நித்திய தேடலுக்கு ஒரு சான்றாக நின்றது. சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -14 தொடரும்.